இனம் வீழ்வதையும் எம் இன வரலாறு அழிந்து சிதைவதையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எங்களது வரலாற்று சுவடுகள் நசுங்கி நாசமாவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இதையெல்லாம் கண்டித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்ற கூட தமிழக சட்டசபையால் முடியவில்லை, தமிழக அரசால் முடியவில்லை என்றால் எம் இன மக்களிடையே நாம் எழுப்புகிற கேள்வி, இது தமிழனுக்கான அரசா, இது தமிழக அரசா என்பதுதான் எங்களது கேள்வி. இந்த நிலையில் நாங்கள் எல்லோரும் சிதறி கிடந்த உணர்வாளர்கள் எல்லோரும் உணர்ந்த ஒன்றுதான், தமிழனுக்கென்று நாடு அடைவது எம் இனத்தின் உயர்ந்த லட்சியம். அதற்கு முன்பு அதற்கு வழி தமிழனுக்கென்று முதலில் ஒரு அரசை அடைவது என்பதுதான் வாய்ப்பு. இந்திய பெருந்தேசம் ஆசிய கண்டத்தில் இந்திய துணைக்கண்டம், இந்திய பேரரசு பேசாது, தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு நாடு பிறக்காது. தமிழக அரசு தமிழ்நாடு பேசாது, இந்தியா தமிழீழத்திற்கு ஆதரவாக ஒருபோதும் பேசாது. இதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்திருப்பீர்கள். இந்த நிலையில் எமக்கென்று ஒரு அரசியல் வலிமையை நாம் பெறுவதை தவிர வேறு வழி இல்லை. யாரோ வானத்திலிருந்து வருவார், எம் இன விடுதலையை ரட்சித்து தருவார், காப்பாற்றுவார் எம் மக்களை என்று கருதி கொண்டு நம்பிக்கொண்டு ஏமாந்திருப்பதை விட, உங்கள் வயிற்று பிள்ளைகள் நாங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வலிமைமிக்க பேர் இயக்கமாக, ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருமாறி எம் இன விடுதலைக்காக களமாடுவது என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் நாம் தமிழர் என்ற இந்த அரசியல் கட்டமைப்பை உருவாக்குகிறோம். சிதறி கிடக்கிற எம் இன உணர்வாளர்களை எல்லாம் ஒன்று திரட்டி, சிறு சிறு நெருப்பு துண்டுகளாக கங்குகளாக அங்கங்கே சிதறி கிடக்கிற தம்பிமார்களெல்லாம் ஒன்று கூட்டி ஒரு பெரும் நெருப்பாக மாற்றுகிற பணி, சாதிக்குள் மதத்துக்குள்ளும் கட்சிக்குள்ளும் சிக்கி கிடக்கிற சாதித்தமிழன் மதத்தமிழன் கட்சி தமிழன் எல்லாம் பிடுங்கி அவனை தமிழன் என்ற பெருமைமிக்க தேசிய அடையாளத்துக்குள் ஒன்று திரட்டி அவனை பேரினமாக மாற்றி நாம் தமிழர் என்கிற ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருமாற்றுவதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ, வறுமையின் பொருட்டோ, அடிமையாகவோ அல்லது ஏதிலிகளாகவோ பிழைக்க போன இடத்தில் எப்படியோ இன்றைக்கு தமிழர்கள் 320 நாடுகளில் உலகெங்கும் பரவி வாழ்கிறார்கள். உலகத்தில் ஒரு இனம் சர்வதேச இனமாக மாறி இருக்கிறது என்றால் அது தமிழன் என்கிற ஒரே ஒரு இனம்தான். சர்வதேச இனமாக மாறி நிற்கிற எம் இனத்திற்கென்று சர்வதேச ஒரு அரசியல் வலிமை, ஒரு கட்டமைப்பு இல்லை என்பதுதான் மிகப்பெரிய அவலம். தமிழீழ மண்ணில் என் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிகச்சரியாக அந்த மண்ணிலே தம் இன விடுதலைக்காக போர் செய்தார்கள். தண்ணிக்குள் மூழ்கி போபவர்கள், தண்ணிக்குள் நிற்பவர்கள் நீந்தத்தான் முடியும், தரையில் நிற்பவர்கள் தான் ஓட வேண்டும். தண்ணிக்குள் நிற்பவர்களே ஓடவும் வேண்டும், நீந்தவும் வேண்டும் என்று எதிர்பார்த்ததுதான் எம் இனம் செய்த மிகப்பெரிய பிழை. அந்த மண்ணில் போர் நடந்தது. ஆனால் அந்த விடுதலைக்கு இணையாக புலம்பெயர்ந்து வாழ்கிற எம் தமிழ் உறவுகள், தாயக தமிழகத்திலே வாழ்கிற 7 கோடி தமிழர்கள் எம் இனத்தின் விடுதலைக்காக, எம் இனத்திற்காக, தேசமடைகிறதற்காக போராடினோமா, புரட்சி செய்தோமா என்ற கேள்விக்கு எவரிடத்திலும் பதில் இருக்காது. அதனால் இனிமேலாவது நாங்கள் செய்யாது விட்ட அந்த பிழையை செய்யாதிருக்க முதலில் அரசியல் புரட்சி, அரசியல் போராட்டம் என்று முடிவெடுத்துதான் இந்த நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை மற்றும் ஒரு அரசியல் கட்சி என்ற நிலையில் இல்லாது ஒரு மாற்று அரசியல் புரட்சி என்ற வழியிலே இதை தொடங்குகிறோம். வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், நீயும் தமிழன் நானும் தமிழன், நாம் தமிழராய் ஒன்றிணைவோம், வென்றெடுப்போம் வாருங்கள் எம் உறவுகளே என்று இருகரமும் விரித்து உலகெங்கும் பரவி வாழக்கூடிய என் தமிழ் சொந்தங்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம். இத்தனை தமிழ் இயக்கங்கள் இருக்கிறதே, இதையெல்லாம் இந்த சிறு சிறு இயக்கங்களை எல்லாம் ஒன்றிணைத்து பெரிய இயக்கமாக மாற்றக்கூடாதா என்ற கேள்வி எழுகிறது. அந்த முயற்சியில் தோற்ற பிறகுதான் அதை கைவிட்டோம். இந்த இயக்கங்களெல்லாம் இணைக்கிற அந்த முயற்சியில் இறங்கினால் நான் இறந்து போகிற வரைக்கும் அது வாய்ப்பில்லை. அதனால்தான் இந்த இயக்கங்களை இணைக்கிற பணியை விட இன உணர்வு மிக்க இளைஞர்களை இணைக்கிற பணி எளிது. அந்த எழுச்சிமிக்க அந்த இளைஞர்களை அவர்களை ஒன்று திரட்டி நம் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் உயிரையே கொடுத்து களமாடுகிற ஒரு அர்ப்பணிப்புள்ள எழுச்சிமிக்க இளைஞர்களின் பாசறையை கட்டி எழுப்புவது எளிது என்ற நோக்கில்தான் இதை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த இயக்கம் வளர வளர சிறு சிறு இயக்கங்களாக இருக்கிற தமிழ் அமைப்புகள் எல்லாம் இதில் இணைந்து கொள்வது எளிதாக இருக்கும் என்ற நோக்கில்தான் முதலில் இந்த பணியை நாங்கள் செய்ய தொடங்கி இருக்கிறோம். இப்போது நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற இன்றைய தினத்தில் கூட காலையில் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். சிங்கள கடற்படை இராணுவத்தால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். சிங்கள மீனவர்களே நமது மீனவர்களை அடித்து விரட்டி அடிக்கிறார்கள். இது என்ன, ஆஸ்திரேலியாவில் படிக்க போன மாணவன் அடிபட்டால் இந்திய மாணவன் என்று சொல்கிற எம் தேசம்
இந்திய கடல் எல்லையில் அடிபடுகிற மீனவனை இந்திய மீனவன் என்று கருதுவதில்லை. அவனை தமிழ் மீனவன் என்றுதான் சொல்கிறது. இதுவரை என் நாட்டு மீனவனை ஏன் அடிக்கிறாய் என்ற ஒரு குரலை இதுவரை இந்திய பெருந்தேசம் எழுப்பதில்லை. தமிழனுக்கென்று ஒரு அரசு இருக்கிறது, அது வாயே திறந்தது இல்லை. இந்த நிலையில் தான் இருக்கிறது. அருகில் இருக்கிற ஆந்திர மண்ணிற்கு தேர்வு எழுத போன மாணவர்களை அடிக்கிறார்கள். அவர்கள் கொள்ளையடிக்கவோ, கொலை செய்யவோ, தொடர் வண்டி நிலையத்திற்கோ, விமான நிலையத்திற்கோ குண்டு வைக்கவோ செல்லவில்லை. தேர்வு எழுத போன மாணவர்களை ஏன் அடிக்கிறீர்கள்? இங்கும் ஆந்திராவை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறார்களே, அவர்களை நாங்கள் திருப்பி அடிப்போமா அடிக்க மாட்டோமா என்ற அச்சம் அவனுக்கு ஏன் இல்லை? இங்கே எவனும் தமிழன் இல்லை. தமிழன் தானே அடிப்பான்னு அவனுக்கு தோணும். அதனாலதான் அவன் தைரியமா அடிக்கிறான். இப்ப எங்கு பார்த்தாலும் அடி. ஒரு தப்பிக்க வழி இல்லாத ஒரு அறைக்குள் விட்டு பூனையை மூடிவிட்டு அடித்தால் அது புலியாக மாறும் என்று புரட்சி கவிஞர் இன்குலாப் அண்ணன் அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த மண்ணிலே எல்லா பக்கமும் தமிழர்களை சுத்தி அடிக்கிற போது இன்னும் நாம் பூனையாகத்தான் இருக்கிறோம். எப்போது புலியாக மாறப்போகிறோம் என்பதுதான் தெரியவில்லை. இப்ப இந்த நிலையில் எங்கு பார்த்தாலும் தமிழன் அடிபடுவது, அடிமையாக இருப்பது என்ற நிலையில் தான் இருக்கிறது. தமிழீழ மண்ணில் ஒரு தன் இனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை தமிழர்கள் உணர்ந்து விட்டதால் அங்கே போராடினார்கள். இந்த மண்ணில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை உணராமலே ஒரு இனம் இருக்கிறது. உணர்ந்த ஒரு 2 பேர் அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சிக்கும் போது அவன் தமிழ் தீவிரவாதி, தமிழ் பாசிஸ்ட், தமிழ் குண்டாஸ், தமிழ் சாவனிஸ்ட் என்று பழி என் போன்றவர்களுக்கு இப்போது தந்திருக்கிற சிறப்பு பட்டங்கள் எல்லாம் இதுதான். எவனவன் தமிழனில் தன்னை தமிழன் என்று உயர்த்தி தலை நிமிர்ந்து சொல்கிறானோ அவனெல்லாம் பயங்கரவாதி என்றுதான் பழி சுமத்தப்பட்டிருக்கிறான். இந்த மண்ணிலே, இந்திய பெருந்தேசத்தில், இத்தனை மொழிவாரி தேசியனங்கள் வாழ்கிற இந்த தேசத்தில் ஒரு மராட்டி தீவிரவாதி என்றோ, மலையாள தீவிரவாதி என்றோ, ஒரு தெலுங்கு தீவிரவாதி என்றோ, கன்னட தீவிரவாதி என்றோ ஒரு சொல்லாடல் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் தான் தமிழ் தீவிரவாதி என்ற சொல் இருக்கிறது. இதை என் அன்பு மக்கள் கவனிக்க வேண்டும். தமிழன் தன்னை தமிழன் என்று சொல்வதே தீவிரவாதம் என்று பார்க்கிற போக்கு இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் திராவிட இயக்க அரசியல் கட்சிகள், திமுகவும் அதிமுகவும். இதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த நாட்டில் இந்திய பேரரசிற்கு முன்பு விடுதலை புலிகள் பயங்கரவாதிகள், பிரபாகரன் பயங்கரவாதி என்று சொன்னது இந்த அரசியல் கட்சிகள் தான். இதை நீங்கள் ஆழமாக கவனிக்க வேண்டும். ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்கள் இந்த மண்ணிலே போராட தொடங்கிய போது அவரை தீவிரவாதி, பயங்கரவாதி என்று பழி சுமத்தி பல ஆண்டுகள் சிறைப்படுத்தி அவரையும் ஒரு குடும்பத்தையும் நசுக்கி நாசமாக்கியது தமிழக அரசு. அண்ணன் தமிழரசன் அவர்கள் போராட வரும்போது அவரை அடித்து கொலை செய்தது இந்த நாடு, இந்த அரசு. இன்னைக்கு அண்ணன் குளத்தூர் மணியில் இருந்து, ஐயா நெடுமாறன் இருந்து, அண்ணன் தியாகு, மணியரசன், கடைசிக்கு வந்து போராடுகிற என் போன்ற தம்பிமார்கள் அனைவருக்குமே இந்த தமிழன் என்று சொல்லுகிற எல்லோருக்கும் வழக்குகளும் சிறையும் அதிகமாக தரப்பட்டது தமிழக அரசா தான். எங்க மேல வழக்கு போட்டது ஒரு கேரள அரசோ கர்நாடக அரசோ இல்லை, தமிழருக்கென்று இருக்கிற இந்த அரசு தான் இத்தனை தமிழர்கள் மீது வழக்கு போட்டது. இவர்கள் செஞ்ச பிழை ஒன்றும் இல்லை. கற்பழிச்சதோ, கொலை செய்ததோ, கொள்ளடித்ததோ இல்லை. தன்னை தமிழன் என்று உறக்க சொல்லிக் கொண்டது ஒன்றுதான். இதை நீங்கள் கவனிக்கணும். தமிழன் என்று எவனவன் தன் இனத்தின் உடன் பிறந்த வீர அடையாளத்தோடு வெளிவந்தானோ அவனெல்லாம் பயங்கரவாதி என்று பழி சுமத்தப்பட்டிருக்கிறான். உதாரணமாக வீரப்பனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் செய்த பிழை என்ன? அவன் மாயாவி, அவன் ஒரு பயங்கரவாதி. ஏதோ மாயாவினா கூடு விட்டு கூடுவாயிர ஒரு வித்தக்கார மாதிரியே சொல்றது ஒரு மாயாவி. அவன் சந்தனக்கட்டையை வெட்டி வித்துட்டான், யானை தந்தங்களை வெட்டி கொண்டு, யானையை கொண்டு தந்தங்களை கடத்தி வித்துட்டான். வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான், வாங்கினவன் எங்கடா இருந்தான்னா உலகத்துல இவன் ஒரு பேர்ட்டும் பதில் இல்லை. இந்த தேசத்துல ஒருத்தன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். வித்தவன் காட்டுக்குள்ள இருந்தான், சரி. வாங்கினவன் எங்க இருந்தா? இந்த நாட்டுக்குள்ளதானே இருந்தான். வித்தவனையே கைது செய்ய நீங்க போனீங்களே, வாங்கினவன்ல ஒருத்தனை கூட ஏன் கைது செய்யல? விற்பது போலவே வாங்குவதும் குற்றமா இல்லையா? அதுக்கு பதிலே இல்லை. அதே மாதிரிதான் என் தலைவன் பிரபாகரன் மீது, என் அண்ணன் பிரபாகரன் மீதும் பழி சுமத்தப்பட்டது. தமிழனின் ஒரு பெருமைமிக்க அடையாளமாக, தமிழ் தேசியத்தின் முகவரியாக இருந்த அந்த தலைவன் மீதும் இவர்கள் அவனை வீழ்த்துவதற்கு வழி தெரியாமல் தான் அவன் பயங்கரவாதி, அவன் தீவிரவாதி என்று பழி சுமத்தினார்கள். இப்போது என் போன்ற தமிழ் பிள்ளைகளுக்கு இவர்கள் தந்திருக்கிற பட்டமும் அதுதான், பயங்கரவாதி சீமான். தெருவாக பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி வச்சு எம் இனத்தின் விடுதலைக்காக நாங்கள் பேசுவது, போராடுவது எதையுமே செய்தியாக்காத இந்த அரசு சார்ந்த ஊடகங்கள் ஜெயராமுவை தாக்கியதை மட்டும் திருப்பி போடுவதற்கு காரணம் என்ன? சீமான் ஒரு வன்முறையாளன், அவன் இயக்கம் ஒரு வன்முறை இயக்கம் என்று காட்டுவது, மக்களை அச்சுறுத்துவது, அவன் பின்னாடி போகாதீர்கள், அவனோடு சென்றால் உங்களுக்கு சிறைதான் என்று அச்சுறுத்துவது. இதையெல்லாம் என் அருமை தமிழ் உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழன் என்ற